இன்றைக்கி என்ன ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம்னா பார்டர், ஃபாண்ட் சைஸ், பார்டர் ரேடியஸ், டெக்ஸ்ட் அலைன், கலர், பேக்ரவுண்ட் கலர், ஹைட்டு, வித்து இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி டேக்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு H1 டேக் போட்டுறேன். ஹலோ டெவலப்பர்ஸ்ன்ற மாதிரி ஒரு H1 டேக் போட்டுறேன். அதுக்கு இன்லைன் ஸ்டைல் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வர வீடியோஸ் எல்லாம், இதுக்கப்புறம் வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நான் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் இதில் இன்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணுறதுக்காக கிளாஸ் ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணி txtன்ற பேரில் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ .txt இதுக்கு நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் அக்வா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன். இப்போ நான் போய் செக் பண்ணுறேன், ரிப்ரெஸ் பண்ணிட்டு வேறு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சு. இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் கலர் அடிக்கணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் கலர்னு சொல்லக்கூடாது, கலர்னு சொல்லணும். கலர் ரெட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. கலர் ரெட் செமிகோலன் போட்டுக்கோங்க. ஸோ Ctrl+S ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ கலர் ரெட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஓகே. இப்போ நான் இது எப்படி சென்டராக எடுத்துகிட்டு வருது, இந்த டெக்ஸ்ட் எனக்கு சென்டராக வேணுமோ? சில வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். இப்போ அவங்களோட ஹெட்டிங்லாம் சென்டர்லேருந்து அலைன் ஆகும். அப்போ அந்த சென்டர் அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா டெக்ஸ்ட் அலைன்னு யூஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு சென்டராக வந்துடும், வெப்சைட்டோட சென்டராக வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த பேக்ரவுண்ட் கலரை கமெண்ட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அது பார்க்கும்போது வெப்சைட்டுக்கே சென்டராக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் சென்டராக தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்டு வித்து. நீங்கள் எல்லா டேக்குமே இப்போ நான் கொடுக்குறது நீங்கள் எல்லா டேக்குமே பயன்படுத்திக்கலாம். பி டேகு, இமேஜ் டேக்குக்கு ஒன்றும் கலர் ஒன்றும் செட் ஆகாது. பி டேக், ஆங்கர் டேக், பட்டன் டேக் எல்லா டேக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாரி இப்போ நான் பார்டர் கொடுக்குறேன். பார்டர் 2 பிக்சல் சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுக்கும் செமிகாலன், Ctrl+S ரீஃப்ரெஷ். பார்டர் நமக்கு வந்துருச்சு. இன்னும் தடிமனாக உங்களுக்கு வேணும்னா பிக்சல் ஏற்றிக்கோங்க. 5 பிக்சல்னு கொடுத்தீங்கன்னா தடிசாக வந்துடும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டேஷ்டுன்றதை யூஸ் பண்ணுறேன். டேஷ்டு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் பார்டர் போட்டுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி கார்னரில் நமக்கு ஷார்ப் எட்ஜாக இருக்கும். நம்ம ஷார்ப் எட்ஜை என்ன பண்ண போகிறோம்னா கார்னர் பண்ண போகிறோம், அதாவது கர்வ் பண்ண போகிறோம். ஷார்ப் எட்ஜை கர்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்டர் ரேடியஸ் நான் ஒரு 10 பிக்சல் போட்டுக்கிறேன். பார்டர் ரேடியஸ் 10 பிக்சல் போட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் ஆகிருக்கு, நல்லாவே தெரியுதா, இங்கே கர்வ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி பில்லு ஷேப்பில் வரும், அதாவது இந்த மாத்திரை ஷேப்பில் கூட உங்களுக்கு வரும். இப்போ நான் 20 பிக்சல் போடுறேன், ரீஃப்ரெஷ் பண்ணால் இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே ரவுண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹைட்டு வித்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வித்து கொடுக்குறேன். வித்து 300 பிக்சல்னு கொடுக்குறேன். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தும் அப்ளை ஆகிடும். வித்து உங்களுக்கு வேண்டிய வித்தை நீங்கள் கொடுத்துக்கலாம். பர்சன்டேஜ்லையும் கொடுத்துக்கலாம், பிக்சல்லையும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் இதுவே ஒரு 500 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ரீஃப்ரெஷ் கொடுக்குறேன். நமக்கு வித்தும் அப்ளை ஆகுது. இதே இங்கே நான் போட்டிருக்க எல்லா ஸ்டைலுமே நீங்கள் எல்லா டேக்கும் பயன்படுத்தலாம். பி டேக், ஏ டேக், பட்டன் டேக் எல்லா டேக்குக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த ஸ்டைலு. இதுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும்லாம் கிடையாது. இப்போ நான் இதே மாதிரி ஹைட்டுன்றதை யூஸ் பண்ணுறேன். ஹைட் வந்து ஒரு 600 பிக்சல், அதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். நான் 300 பிக்சல்னே போட்டுக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் உங்களுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஆங்கர் டேக் யூஸ் பண்ண போகிறேன். ஆங்கர் டேக் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு மட்டுமே ஒரு ஓரியன்டேஷனான ஸ்டைல். அதுவும் இல்லை, அதில் நமக்கு டிஃபால்ட்டாகவே HRF யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டாகவே அண்டர்லைன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் யூடியூப்னு போட்டேன்னா ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அண்டர்லைன் வந்திருக்கா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏ டேகை செலக்ட் பண்ணி ஏ டேகை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை நமக்கு இது கூட கிளாஸ் நேம் போட்டுக்கலாம். கிளாஸ் நேம் சும்மா டெமோன்னு போட்டுக்கிறேன். இங்கே நான் போயிட்டு டெமோன்னு கூப்பிட்டுக்கிறேன். டெமோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு 30 பிக்சல் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே வந்திருக்கு. இங்கே இருக்கல ஒரு அண்டர்லைன், இதை நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலான்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் போட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. இதுவே டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் போட்டால் அண்டர்லைன் ரிமூவ் ஆகுது, வேறு ஏதாவது இருக்குன்னா ஓவர்லைன்னு இருக்கும். ஓவர்லைன்னா மேலே வரும். இதுவே
லைன் த்ரூன்னு ஒன்று இருக்கும். இந்த லைன் த்ரூலாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கன்னா இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அடித்து வச்சுருப்பாங்க. 90% அதாவது 999 அடித்து வச்சுட்டு 1000 அடித்து வச்சுட்டு 999 காட்டுவாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டைல்ஸை தான் பயன்படுத்திப்பாங்க. டெக்ஸ்ட் டெக்கரேஷன், லைன் த்ரூ. ஆங்கர் டேகுக்கு மட்டும் இல்லை, H1 டேகுக்கு கூட நீங்கள் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் பண்ணலாம். இப்போ நான் H1 டேகுக்கு கூட டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அண்டர்லைன்னு போடுறேன் பாருங்கள். அண்டர்லைன் தான் கீழே கோடு வரும். இங்கே பாருங்கள், கீழே கோடு வரும். நீங்கள் இந்த மாதிரி எல்லா டேகுக்குமே நான் இப்போ போட்டிருக்க ஸ்டைலை நீங்கள் எல்லா டேகுக்குமே பயன்படுத்த முடியும். ஒரு ஸ்டைலும் ஒரு விஷயத்த பண்ணும். கலர் கலர் அடித்து காட்டும். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அதை பண்ணி காட்டும். ஃபோன் சைஸு அதோட ஃபோன்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணி காட்டும். ஒரு ஸ்டைலும் ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.